வணக்கம் என் அன்பு மக்களே. இன்னைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மாசி மாத அமாவாசை. இந்த ஒரு நாள் நம் முன்னோர்கள் நம்மை நினைத்து நம்ம வீட்டு வாசலில் வருவார்கள்னு நம்பப்படுது. நம்ம செய்த நல்லதையும் கெட்டதையும் பார்த்து கொண்டு நமக்கு ஆசீர்வாதம் தரும் நாள் தான் இந்த மாசி மாத அமாவாசை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இன்று நான் சொல்ல போகும் விஷயம் உங்கள் குடும்பத்தின் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வரவங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக மாசி அமாவாசை ஏன் சிறப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்களில் மாசி மாதம் மிகவும் ஆன்மீகம் சக்தி நிறைந்த மாதம். இந்த நாளில் முன்னோர்கள் பூமிக்கு அருகில் இருப்பார்கள். அவர்களது ஆசீர்வாதம் எளிதில் கிடைக்கும். பித்ரு தோஷம் குறையும். குடும்பத்தில் தடை, தாமதமான திருமணம், குழந்தை பிரச்சனை, பண நெருக்கடி இவை எல்லாம் முன்னோர்கள் கர்மாவுடன் தொடர்பு இருக்கலாம்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நாளை தவற விடக்கூடாது. இந்த மாசி மாத அமாவாசை நாளில் காலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து வீட்டை சுத்தம் செய்யுங்கள். நீராடும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்து குளிக்கலாம். இதனால் கர்ம பாவம் குறையும், மனம் அமைதி வரும், உடல் லேசாக இருக்கும். நீராடி முடித்ததும் வீட்டு வாசலில் கோலமிட்டு ஒரு தீபம் ஏற்றுங்கள். இரண்டாவதா முன்னோர்களுக்கான தீபம். வீட்டின் தெற்கு திசை மிகவும் முக்கியம். அங்கே ஒரு எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் பித்ரு தேவதாப்தியோ நம 11 அல்லது 21 முறை சொல்லுங்கள். அதற்கு பிறகு முன்னோர்களின் பெயரை நினைத்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று மனதில் சொல்லுங்கள். பலருக்கு இந்த நாளில் கனவில் முன்னோர் தரிசனம் கிடைத்த அனுபவம் இருக்கிறது. மூன்றாவதா காகங்களுக்கு உணவு. காகம் நம்ம முன்னோர்களின் வடிவம் என்று நம்பப்படுது. எள் சாதம் அல்லது சாதாரண சோறு வைத்து இதோ உங்கள் பங்குன் என்று மனதில் சொல்லுங்கள். காகம் உடனே வந்து சாப்பிட்டால் அது மிகவும் நல்ல சின்னம். இது பித்ரு தோஷ நிவர்த்தி, குடும்ப சாப நிவர்த்தி, வீட்டு தடை நீக்கம். நான்காவதா தர்ப்பணம் அல்லது தானம். சாத்தியமானவர்கள் அருகிலுள்ள கோவிலில் தர்ப்பணம் செய்யலாம். அல்லது ஏழை ஒருவருக்கு உணவு, முதியவர்களுக்கு உணவு தானமாக வழங்கலாம். இந்த நாள் செய்த தானம் 100 மடங்கு பலன் தரும்னு நம்பப்படுது. ஐந்தாவதா சிவபெருமானை வழிபடுதல். இந்த அமாவாசை நாளில் ஓம் நமச்சிவாய 108 முறை ஜபிக்கலாம். சிவபெருமான் பித்ரு தோஷத்தை நீக்கும் தெய்வம். குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியம், பணவரவு அதிகரிக்கும். மக்களே, நாம் இன்று இருக்கும் நிலைக்கு நம் முன்னோர்கள்தான் காரணம். அவர்களை ஒரு நாளாவது நினைத்து ஒரு தீபம் ஏற்றி 1 நிமிடம் நன்றி சொல்லுங்கள். இந்த மாசி அமாவாசை நாளை தவற விடாதீங்க. அமாவாசை நாள் என்றால் சந்திரன் மறையும் நாள். மனம் அமைதியாக இருக்கும் இந்த நாளில் நம் முன்னோர்களை நினைத்தால் அவர்களின் ஆசி நேரடியாக சேரும்னு நம்பப்படுது. தமிழ் மரபில் அமாவாசை என்பது முன்னோர்கள் நினைவு நாள்னு சொல்கிறாங்க. இந்த மாசி மாத அமாவாசையில் செய்யக்கூடாதவைன்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போடாதீர்கள், முன்னோர்களை இகழாதீர்கள், தீபம் அணைய விடாதீர்கள், இந்த நாளை சாதாரண நாளாக நினைக்காதீர்கள். இந்த மாசி அமாவாசை சாதாரண நாள் இல்லை. இந்த நாளில் நீங்கள் செய்யும் ஒரு தீபம் உங்கள் குடும்பத்தின் 7 தலைமுறைகளையும் காக்கும்னு சொல்லப்படுது. இன்று இந்த 5 விஷயங்களை தவறாமல் செய்யுங்க. முன்னோர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹன்விகா ஸ்ரீமாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் சொல்ல போகிறேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.